சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்திருக்கிறது. எப்படி இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சதுன்னா, போலீஸும் சரி, இவங்களும் சரி, எல்லாம் சிறை அதிகாரிகளும் சரி, எல்லாம் தப்பாக பண்ணி இது பண்ணி விட்டுடுறாங்க. இப்போ அவரை கைது பண்ணாங்க, ரைட்டு. அவரை தனி சிறையில் அடைச்சதா அவர் ஒரு புகார் சொன்னார். ஒரு மனிதனை தனி சிறையில் அடைக்கலாமா? சட்டம் என்ன சொல்லுது? யாருக்கும் சட்டம் தெரியறதில்ல. எங்கேயும் அதுவும் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு போய் ட்ரைனிங்கில் பக்கா லீகல் இது கொடுக்கணும்ப்பா அவங்களுக்கு. ஐபிஎஸ்க்கு தான் கொடுக்கணும். ஐபிஎஸ்க்கு சட்டத்தில் ஏபிசிடி தெரியல. என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க? காவல்துறைன்னு என்ன சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டு நீங்கள் அவனாக கொடுக்க மாட்டான் பிரிசனில். இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கார் பிரிசனில். அவர் இப்போ இருக்கிற ஒரு நேர்மையான அதிகாரி. ஆனால் இந்த ஐபிஎஸ் அதிகாரி அங்கே பேசிவனை கவனிங்க. எப்படி சொல்கிறது? எதுக்கும் எப்படி கோயம்புத்தூரில் அவர் இருந்தாலும் கையை ஒடிச்சாங்க, சவுக்கு சங்கர் கையை. அப்போ உள்ளே இருக்கிற அதிகாரி இந்த காவல்துறை அதிகாரியோட உடந்தையாக இருக்காங்கல்ல, இங்கே இருக்கிற அதிகாரி அவனை கவனின்னு சொன்னான். அப்போ நாட்டில் என்ன ஆகுறது? இப்போ வெள்ளைக்காரன் எப்படி வச்சான், சிறைத்துறையை தனியாக வச்சான், காவல்துறையில் சேர்க்காதன்னா. சிறைத்துறையே உள்துறை செயலாளர்கிட்ட இது பண்ணு, டிஜிபிகிட்ட பண்ணாத. போலீஸும் உள்ளே போகக்கூடாது யூனிஃபார்ம் போட்டு. அதே மாதிரி சிறை அதிகாரிகள் யூனிஃபார்ம் போட்டு சிறைக்கு வெளியில் வரக்கூடாது. போலீஸு யூனிஃபார்ம் போட்டு சிறைக்கு உள்ளே போக முடியாதுங்கிற மாதிரி சிறை அதிகாரி அங்கே மட்டும்தான் உனக்கு யூனிஃபார்ம், வெளியில் வந்தால் நீ அது காவல்துறை யூனிஃபார்ம் மாதிரி போயிடும். இப்படி கட்டுப்பாடு வச்சான் வெள்ளைக்காரன். ஏன் வச்சான்? சிறைத்துறையும் காவல்துறையும் ஒன்றா சேர்ந்துட்டா நாட்டில் அவ்வளோதான், நீதி செத்து போயிடும் அப்படின்னு தான். இப்போ கோர்ட்டு மட்டும் இல்லைன்னா நம்மெல்லாம் என்ன காட்டு மிராண்டிகள் மாதிரி போட்டு இது பண்ணிடுவாங்க. அது மாதிரி போய் தனி சிறையில் வைக்கிறாங்க. சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டுன்னு பேர். முதல்ல ஆரம்பத்தில் சிறையில் தனிமை சிறைன்னு தான் இருந்தது. ஒவ்வொருத்தரையும் தனி ரூமில் அடைச்சிடுவாங்க. அதுக்கு இன்னொருத்தரை பார்க்க முடியாது, பேச முடியாது. கொஞ்ச நாள் ஆனால் எல்லாமே மென்டல் ஆகிட்டாங்க, எல்லாமே பைத்தியமாகிட்டாங்க. அப்போ உலகம் முழுவதும் மீட்டிங் போட்டு என்ன சொன்னாங்க, தனி சிறையில் அடைக்காதையா, அவன் லூஸ் ஆயிடுவான், பைத்தியம் ஆயிடுவான், 4-5 பேரோட பேசணும் பழகணும், அப்போ தான் இதாக இருப்பான்னு சொல்லி தான் ஒரு செல்லில் 4 பேர் 5 பேர் போடுறத கொண்டு வந்தாங்க. இப்போ என்னடானா ஒரு செல்லில் 60 பேர் போட்டு அவனுக்கு 1 லட்சம்னு வச்சு கொடுமை. பாவம், மனித உரிமை மீறல்ங்கிறது அங்கே. அது சிறை அதிகாரிகளுக்கு அது வசதி செஞ்சு கொடுக்குறதில்ல. இவன் போலீஸ்காரன் அவன் பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 300 பேர் அனுப்புனான். அங்கே இடம் இவனுக்கு சிந்திக்க தெரியல. ஏன்டா முதல்ல பிரிசன் கேளுங்க, பிரிசன் சூப்பர்கிட்ட கேளுங்க, இடம் இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு கேட்கணும்ல. எந்த காவல்துறை அதிகாரி கேட்குறீங்க? ஐபிஎஸ்லேருந்து கீழே இருக்கிறவர்கள் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது.